ஸோ வெல்கம் பேக் டு டர்னிடி பிரஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் பெட் வார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பெட் வார்ஸ் விளாட போகிறோம். நான் நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் நம்ம வந்து ப்ரோ பிளேயர் ஆகிட்ருக்கோம் கைஸ். என்னை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஷர்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் அது எப்படி காமிக்க முடியல கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், யூ கேன் சி இதோ இங்கே இருக்கோம் பாருங்கள், எப்படி பயங்கரமாக இருக்கோமா கைஸ். நம்ம ஷர்ட்டு வந்து நான் மாற்றுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஓரளவுக்கு நான் மாற்றிருக்கேன். இந்த ஷர்ட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ப்ளஸ் இப்போதைக்கு இப்போ நம்மக்கிட்ட 3 ரோப்ளாக்ஸ் இருக்குது. நம்ம 3 ரோப்ளாக்ஸ் இருக்குது கைஸ். இன்னொரு 2 ரோப்ளாக்ஸ்னால் இதோட மேட்சிங் பேண்ட்டையும் வாங்கிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை, நான் வாங்கிடலாம் கைஸ். இப்போ பாருங்கள் 1 2 3 சொன்னோடனே நம்ம மறுபடியும் கேமுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே கைஸ், உள்ள வந்துட்டே இந்த அக்செப்ட் பண்ணுறா பார்ட்டி அக்செப்ட் பண்ணுறா. இது நம்ம டபுள்ஸ் போடலாமா, டியூவல்ஸ் போடலாமா, டபுள்ஸ் போடலாமா, ஸ்குவாட்ஸ் போடலாமா? டபுள்ஸ். நம்ம 2 பேர் மட்டுமா? ஓகே கைஸ், நம்ம வந்து ஓரளவுக்கு நான் ப்ரோ பிளேயர் கூட ப்ரோ பிளேயர் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். இதுலேயே காமிக்க முடியுது கைஸ். நான் ஒருத்தங்க பாருங்க வெளியெலாம் போய் காமிச்சிட்ருக்கேன். இதுலேயே காமிக்க முடியுது பாரு கிளியராக. ஏன் தம்பி என்னடா அது நருட்டோ, அது சாஸ்கே தானே? ஏன் தெரியுமா நருட்டோ என்னடா கைஸ். அப்போ நம்மக்கிட்ட கிட்ஸ் கூட இருக்குது. இந்த கிட்டு ஃப்ரீ, இந்த கிட்டும் ஃப்ரீ. நம்ம இதை கீப் பண்ணிப்போம். இந்த கிட்டு ஃப்ரீ, இந்த கிட்டு ஃப்ரீ, இந்த கிட்டு ஃப்ரீ, இந்த கிட்டு ஃப்ரீ, இந்த கிட்டு ஃப்ரீ. எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற எல்லா கிட்டும் இருக்குது. பிகாஸ் ஒரு கிட்டுக்கு இல்லை. பட் நம்ம ஒரு கிட்டு வாங்க போகிறோம். என்ன கிட்னா அதுக்கு பேர் ஆட்டிடியூண்ட் என்னமோ அப்படி ஒரு கிட்டு. அதுக்கு 10,000 காயின்ஸ் வேணுமாம்மா. இப்போ என்கிட்ட 6,800 கிட்ட தான் இருக்குது. அதுக்கு 10,000 வேணும். நான் கிரைண்ட் அடிக்கிறேன். ஓகே, உள்ள வந்துடே. உள்ள வந்துட்டியா? அப்படியா? ஒரே ப்ளூடா. என்னடா உள்ளே போக மாட்டேங்கிறேன் கேம்குள்ளே. உள்ளே போக மாட்டேங்கிறேன் கைஸ். போயிட்டேன். என்ன ஆள்றானா டீ கைஸ்? எனக்கு எது கைஸ் மீசெல்லாம் இருக்குது? டீ யாரா நீ? வெயிட் பண்ணு. நம்ம ரஷ் பண்ணலாமா இல்லைனா கம்முன்னு உட்காந்து இருக்கலாமா? ஏன்டா நான் ஃபஸ்ட் நம்ம இதை போட்டு அவனுக்கு ரஷ் பண்ணானுங்கன்னா என்ன பண்ணுவ நீ? ரஷ்னா முதல்ல மீனிங் தெரியுமா உனக்கு? என்னது? டே வேஸ்ட் பண்ணாதடா. கோடாலியா? அது இருக்குமேடா. அது ஒரு கிட்டுக்கு வரும்டா. ஒரு கிட்டு சூஸ் பண்ணா நம்ம அங்கே போகிற கைஸ். டே அவனுக்கு ரஷ் பண்ண போகிறானுங்கடா. ஐயோ ப்ரோ ஃப்ரெண்ட்ஸா? ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா ப்ரோ? ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா சொல்கிற டேய் தம்பி? ஃப்ரெண்டா டேய்? ஐ மென்ட் கிரேடா? கைஸ் கிரேட் 6ஆடா நீ? ஓகேடா. சரிடா சார். ஓகே கிரேட் 6. சரி ஓகே கைஸ். ஓகே என்னடா? டே அடிக்காத. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பண்ணுறீங்க டேஸ்? அவனுங்க ஸ்கூலை கட்டடிச்சுலாம் நம்ம ஏன்டா நீங்கள் ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அவனுங்க வந்துட்டானுங்கடா. பாப் அடை பிடிச்சி இழுக்க போகிறான். என்ன யார? என்னதான் பாப் கவுச் என்னோட கீழே போயிட்டே. அடுத்துண்டா அடை. நம்ம 2 பேர் அவங்க ஒரே ஒருத்தன் தான். நான் முடிச்சுடுறோம் அன்றைக்கி. ஐ மீன் 20 தடே 12th அடே 12th படிக்கிறவங்கள போய் 12th எக்ஸாமை பாடுறேன். ஏன்டா பெட் வார் வந்து எங்களை கொண்டுட்டு இருக்கடே? எப்பாடி கொண்டுண்டா சாமி கைஸ். 12th படிக்கிறான். 12th என்ன போய்ட்டு எக்ஸாமுக்கு படிப்பானாங்கன்னா நம்மளை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க கைஸ். எப்பா சாமி சின்னார் செத்துருக்கோண்டா. அயன் இருக்கடா என்கிட்ட. அது பவர் அவங்க மறுபடியும் வந்துட்டானுங்கடா. போடா ப்ரோ. எஸ்ல இது அவனுங்க ஏதோ உளறிட்டு இருக்கானே. என்னடா வெயிட் பண்ணு. அவனுங்க பேர் நான் மண்டை. நான் எவனையாவது கொன்னே வச்சுக்கோ. அவனுங்க ஆவி காற்றுல மிதக்குது. அந்த மிதக்கிற ஆவியை நான் உடச்சி எடுத்துக்கிறேன்டா.
அவங்க கிட்ட இருந்து எமரல்டு 3 கிடச்சிச்சு. பிடிச்சி என்ன பிடிச்சி இழுத்துருப்பான். அடுத்து வரான்டா. டே கொண்டாண்டா. பெட்டு காலி கேஸ். டே பெட்டு காலிடா. பெட்டு காலி. அந்த காலி. நீ போய் அடிக்கணும்டா. நான் முடிஞ்சாலிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன். டேய் இப்போ வாடா. டே ஓடியா போயிட்டானுங்கடா அவனுங்க. டே பெட்டை தூக்கிட்டு ஓட்டானுங்கடா. பரவாயில்ல, நான் 2 கிலோ எடுத்திருக்கேன். எனக்கு அதுவே பெருமையாக இருக்குது. ஓகே, இவ்வளோ மைண்ட் பண்ணுவோம். ஓ, அதுக்கு பேர் அதனால தான் இந்த கிட்டு பேர் மைனர் போல். எனக்கு இப்போ தான் புரியுது. மைனர்னா என்ன அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஓ, மைனர்னா அப்போ நான் இப்போ யாரையா கொண்டே வச்சுக்கோங்க கைஸ். அவனுங்க ஆவி அப்படியே காற்றுல அப்படியே மிதக்குது. அந்த மிதக்கிற ஆவியை மைண்ட் பண்ணி அது மூலிமா எனக்கு ஒரு 3 டைமண்டு 3 எமரல்டு எனக்கு 10-20 நம்ம கச்சிச்சு நினைக்கிறேன். என்ன அவனுங்க வாட்டுக்கு வந்து உடச்சி விட்டு போயிட்டானுங்க எமரல்டு. ஏய் மேலே தாண்டா இருக்கான் அவன். சாரி கைஸ், கொஞ்சம் இருமல். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே? நானும் கூட வரேன்டா. அவன் மேலே இருக்கான்டா, நம்மளுக்கு மேலே உனக்கு வேண்டாண்டா உன் பின்னாடி. நம்ம 2 பேரும் முடிக்கிறோம். ஓடு. அவ்வளோதான், கீழே போயிட்டான். ஓடிப்பா. ஃப்ளாஷில் நான் தான் எனக்கு தானே கில்லு வந்துருக்குது. இன்றைக்கி முடிக்கிறோம்டா. அவனுங்களை வெயிட் பண்ணி பிளாக் வாங்கிக்கலாம். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்பைடர்மேன் மாதிரி? ஸ்பைடர்மேன் என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒளிர எடுத்து பாரு. அவனுக்கு வரானுங்கடா. இவனுக்கு வந்துட்டான்டி. வந்து அடிக்கணும்டா. என்ன தனியாக அடிக்க முடியாதுடா. வந்து தண்டிக்கு அவனை எப்படியோ கொல்ல தான் போகிறான் பேர். அவனை இது பண்ணிட்டான், சஃபகேட் பண்ணிட்டான். அவன் சஃபகேட் பண்ணி அடிக்கிறாங்க. இதுதான் சொல்கிறேன், ஒளியக்கூடாது. ஒளிஞ்ச சாவு தான். ஆஹா, அடி தீனா. ஓடு. டேய் இப்போ பாரு, அவங்க பெட்டை உடைக்கிறேன்னா இது என்னடா பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற? தலைவான பெட்டை உடைக்க போகிறது விட்டுடாடே. கைஸ் பெட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் போல. கைஸ் பிடிச்சி இழுத்து அடிக்கிறாங்க கைஸ். ஹெல்த் 1. என்ன கைஸ், ஒரு ஹெல்த்தில் ஓடிக்கிட்டு இருந்தேன். அடிச்சு போட்டான். சரி வெயிட் பண்ணு, மறுபடியும் மேட்ச் போடுறோம் கைஸ். இன்னைக்கு இந்த தடவை ஒரு மேட்சாவது அடிக்கணும் கைஸ். நம்ம ஒரு மேட்சாவது அடிச்சு ஒரு மேட்சாவது அடிக்கணும் கைஸ். விட மாட்டேங்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு பார்க்குறோம் கைஸ். ஓகே கைஸ், என் தம்பி ஜாயின் ஆகிட்டாங்க. சரி, போனதால நம்ம டபுள்ஸ் போடணும், ஸ்குவாட்ஸ் போடலாம். நம்ம 2 பேர் தான் நூவாக இருக்கிறோம். அவனுங்களாவது ப்ரோவானது அடிப்பானுங்க வேணுமோ கைஸ். அப்படியாவது யோசிக்கணும்டா. அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க கைஸ். ஸோ இது பிளாக் ஃப்ரூட்டுக்கு தான் நல்லா சூட் ஆகும். பிகாஸ் பிளாக் ஃப்ரூட் வந்து ஒன் பீஸ் சம்மந்தப்பட்டது. ஒன் பீஸில் மெயின் கேரக்டர் லூஃபி. இது இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு லூஃபி கைஸ். ஸோ நம்ம பிளாக் ஃப்ரூட் விளையாடும் போது கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த லூஃபி ட்ரெஸ்ஸு. ஜவருங்க ஜம்ப்பு. ஸோ இது எல்லாமே நான் ரெஜ காசுலாம் போடல. நான் இது வரைக்கும் ஒர்க்காக கூட கேம் நெஜ காசு போட்டதும் இல்லை. ஸோ ப்ளீஸ் டொனேட்டில் ஒரு நாளைக்கிட்ட ஒரு 2 hour 3 hour கிட்ட உட்காந்துருப்பேன். ப்ளீஸ் டொனேட்டில். அவ்வளோதான் கைஸ். அது மூலியமாக கிடச்சப்பறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பேர் அப்புறம் நீ எங்கே எனக்கு டொனேட் பண்ண? உனக்கே 9 Roblox. அது பெண்டிங்கே இன்னும் உனக்கு இருக்குது. கைஸ், என் தம்பி பார்த்தீங்களா அப்படியே பெருமை வாங்க பார்க்குறான். நான் என்னடா பெருமை வாங்கினேன் கைஸ். அவன் தம்பிக்கு 9 Roblox டொனேட். அதில் 1 நான் பண்ணேன். 9 Robloxனால் அவனுக்கு 3 Roblox தான் கணக்கும். 3 Roblox கைஸ். பொய் சொல்லாத. நான் இவனுக்கு 1 Roblox பண்ணேன் கைஸ். அப்புறமா யாரோ 8 Roblox கிட்ட பண்ணாங்க. இப்போ 9 Roblox. 3 Roblox இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும். இன்னும் அது வரவே இல்லை. அதுக்குள்ளே நீ டொனேட் பண்ணியா எனக்கு? நீ நல்லா பண்ணடா டேய். ஓகே கைஸ், நம்ம விடு, அதெல்லாம் விடு. நம்ம கேமில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நீ என்னமோ பண்ணு. ஓகே கைஸ், நம்ம பிளாக் வாங்குவோம் கைஸ். நம்ம ரஷ் பண்ணாமல் என்னடா பண்ணலாம்? என்ன சொல்கிறா? போடா, நான் ரஷ்வே பண்ண போகிறேன். நான் இருக்கிற உங்கள் வீட்டில் கேட்டுட்ருக்கேன் கைஸ். இப்போ பாருங்க, போன வீடியோவில் நம்மளுக்கு பிளாக் ஸ்பீடாக போட தெரியல. இப்போ பாருங்க, அல்ட் விளங்குச்சு போ.
அல்ட்ரா ஸ்பீடில் போடுறேன்னு சொல்ல வந்தேன் கைஸ், அதுக்குள்ளே கீழே வந்துட்டேன். ஐயோ கடவுளேடி. கைஸ் அவனுங்களே போட்டு போயிருப்பானுங்க. போடலையேடி, நான் தான் போடணுமா? நான் தான் போடணும் போல. போடுவோம். டேய் நீ போட்டு போகிற, இருந்தாலும் நான் தனியாக தாண்டா வருவேன். டேய் இப்படி தான் இருக்குமா? இங்கே பாருங்க, இப்போ பாருங்க. பாப் 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 பாப். கெஸ் போட்டேன். எனக்கு அந்த கடைசி 2 தான் செத்துறேன். ஆமாடா, நீ பார்த்ததானே? டே பேசுகிறா. என் தம்பி மைக்கு சரியில்லை போல், இல்லைனா வாய் சரியில்லை போல். ஓகே நம்ம இப்படி பண்ணிட்டு கைஸ் நம்ம கில் எடுத்து எமரல்ட் எடுக்கணும். நம்ம போய்ட்டு ரஷ் தான். என்ன மாதிரி நம்ம டீம் மட்டும் கீழே விழுந்துட்டுருக்குறாங்க. வரங்கச்சு போ. வந்துட்டான் கைஸ் ஒருத்தன். ஓடு எமரல்டுங்கடா. டே எமரல்டு வா எமரல்டு 1. டேய் இருக்கிற 4 எமரல்டையும் தூக்கணும் கைஸ் எப்படியாவது. 2 3 எடுக்க போகிறேன். 4 4 எடுத்துட்டேன். ஓடு டெலபோர்ட் ஆகணும் கைஸ். இப்போ நம்ம இடத்துக்கு நம்ம பேஸ்க்கு டிபி ஆகும். நீ எனக்கு எல்லாம் ஓகே. நம்ம ஆள் பார்க்க தான் ஏன் இப்படி இருக்கான் கொடூரமாக? பார்க்கவே கொடூரமாக இருக்காங்க கைஸ் நம்ம ஆள். எனக்கு அப்புறம் 3 டைமண்ட் வந்துச்சு. நான் எடுத்தேன். இப்போ தான் நான் ட்ரை பண்ணுங்க கைஸ். நம்ம கொஞ்சம் கிரைண்ட் அடிச்சு அயன் ஆர்மர் வாங்கிட்டு போயிடலாமா? ஆமாம் கைஸ், நம்ம இன்னும் எவ்வளோ அயன் வேணும்? இன்னும் ஒரு 30 அயன் கிட்ட வேணும். 30 அயன் வந்தாலே நம்ம அயன் ஆர்மர் வாங்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம 120 வந்துருச்சுடா. ஓகே ஓகே இதையே மைண்ட் பண்ணிடலாம். அது வேணாண்டா. டே இதை மைண்ட் பண்ணுறேன்னுண்டா. இவனே மைண்ட் பண்ணுறான். நீ தானே அது? என்னாச்சு பேசுகிறா? டேய் மைக்கு நீ பக்கத்தில் தான் இருக்க. மைக்கெலாம் தேவையே இல்லை அதுக்கு. போய் சொல்கிறான். டே ஒழுங்காக பேசுகிறா. ஓகே கைஸ், நீ பேசாம போ. நான் என்ன கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட. ஓகே கைஸ், நம்ம சண்டை போட வேணாம்டா, பேசாம உட்கார்றோம். ஓகே கைஸ், அடுத்த மேட்ச் இந்த தாடி எப்படியாவது வேற மாதிரி ஆக்கணும் கைஸ். இந்த தாடினால தாடியை போயிட்டு அடுத்த மேட்ச் சேவ் பண்ணிட்டு வரணும். ஒரு பெட் இருக்கு, அந்த பெட் வில்லன் வந்து அடிக்கும். அதுவா? அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கா? அது எல்லாருனாலையும் வாங்க முடியும். என்னாலையும் வாங்க முடியும், ஆனால் நான் வாங்கலை. அது நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் தான் இருக்கணும். நம்மள மாதிரி நூம்புக்கெலாம் இந்த இதெல்லாம் யூஸே ஆகாது. அப்படி எமரல்ட் எடுக்க போகிறாங்க. இப்போ அயன் ஆர்மர், அயன் ஸ்குவாட் எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்பா அடி கரெக்டாக ஒரு 2 எமரல்ட்ரா. அப்படின்னா 4 × 2 8 எமரல்ட் கிடைக்குமா? செம்ம. ஏன்னா கைஸ் எவனுமே எமரல்ட் எடுக்க வர மாட்டேங்கிறானுங்க. இப்போ தான் சொன்னேன். வேலைங்கச்சு நம்ம வாய் கைஸ். ஓடு என் வாய் சொன்னோன்னே வந்துட்டாருங்க. போச்சு மொத்த டீமும் வந்துருச்சு கைஸ். டே கைஸ் 6 எமரல்ட் இருக்குது கைஸ். டே பிங்க் டீமு. எத்தனை டீம்னா கடக்கணும்னா? இப்போ தான் ஆரஞ்சு டீமை கடந்தேன். இப்போ அடுத்து பிங்க் டீம், எல்லோ டீமு. எல்லோவுக்கு அடுத்து யார் டீமு? எல்லோவுக்கு அடுத்து ப்ளூ இல்லை. அடுத்து அவ்வளோதான்டா. உங்ககிட்ட வந்துட்டான். அவன் ஓட்டான்டா அவன். நம்ம இடத்துக்கு வந்தோடனே அவன் ஓடுறான். எமரல்ட் இருக்காடா உங்ககிட்ட? நீ நம்ம நிறைய எமரல்ட் எப்படியாவது வாங்கி டைமண்ட் ஸ்வாடு எல்லாமே வாங்கிடுங்க. நிறைய வேணும். டே எனிமி டீம் அதில் வந்துட்டா. என்கிட்ட வாங்க. என்கிட்ட 8 எமரல்ட் இருக்குடா. கன்ஃபார்ம் வேணும் அந்த 8 எமரல்ட்டும். டிபி ஒரு எமரல்ட் இருக்குது. ஐயோ, ஒரு எமரல்ட் ஆசைப்படுறதா? அவன் வந்துட்டான். எப்பா அடி செம்ம கைஸ். கரெக்டாக பக்கத்தில் வரும்போது 13 எமரல்ட் இருக்குது. ஓகே நம்ம இதை வாங்கிடலாம். பாப் ஓகே. இப்போ ஓரளவுக்கு நம்ம ப்ரோ பிளேயர் ஆகிட்டு நம்ம போயிட்டு நம்ம ரஷ் பண்ணலாமா? என்ன கைஸ் பண்ணலாம்? வேணுங்க ஒன்றுமே பண்ணலையா? டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? நம்ம போய்ட்டு நேராக போய்ட்டு அடிக்க போகிறோம் கைஸ்ண்ணா. வந்துட்டேன் டாய். வந்துட்டேன் கைஸ். நம்ம போய்ட்டு நேராக அடிக்க வேண்டியதான். ப்ளூ கலர் டீம் முடிக்கணும் கைஸ். பிகாஸ் ப்ளூ கலர் டீம் பெட்டை உடச்சிட்டானுங்க. அவனை முடிச்சா எனக்கு செத்தையாக போயிடுவானுங்க. ஓகே இதை எடுத்துப்போம். ஓகே எங்கே கைஸ் அவனுங்க எடுத்து சூறாவளியிலும் உருவாக்குறானுங்க. அதெல்லாம் எப்படி உருவாக்குறானுங்களும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் உருவாக்குறானுங்களே. ப்ளூ டீம் எங்கள் டீமால் முடிச்சிட்ருக்கான். ப்ளூ டீம் மாட்டே. ப்ளூ டீமை கொண்டாங்க கைஸ். டீமால் பரவாயில்ல. ஐயோ ஆரஞ்சு டீம் வருதுடா.
நம்ம டீமுக்கா ஆமாம்மா பெட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க என்னடா என்ன ப்ரொடெக்ஷன் இது ஐயோ கடவுளே கைஸ் இப்போ தான் ஒரு டே வந்துட்டுங்கடா கைஸ் லாக் அடிக்குது கைஸ் டே என்னடா பண்ணி வச்சிருக்கானே இவனுங்க டே இப்படி டே செம்ம லாக்குடா டே வாங்கடா டே எப்பா டே லேக் உச்சக்கடத்துக்கு போயிட்டேன் கைஸ் நான் எங்க இருக்க நம்ம பேசலடா இங்க இருக்க டேய் நான் நம்ம இடத்துலயே இல்லைடா டே நான் ஒரு பைத்தியக்காரன்டா நான் அவனுக்கு இடத்துக்கு போயிட்டு டேய் வரேன்டா இங்கே வாங்கடா நான் சொல்லிட்டு இருக்கேன்டா டேய் நான் யார்டா டே கைஸ் ஐயோ கடவுளே ஓ அப்போ அது யார் டீம் அது ஆரஞ்சு டீமா ஓ அப்போ அவனுங்க நம்ம இடத்துக்கு வரல நான் தான் அவனுங்க இடத்துக்கு போயிருக்கேன் ஐயோ கடவுளே டேய் அப்படி பார்த்தா இதோட ப்ரொடெக்ஷனு டேய் அப்படி பார்த்தா பெட்டை உடச்சிருக்கலாம்டா நான் அவனுங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு வந்தேன்டா கைஸ் நான் பாருங்க கைஸ் டே அவனுக்கு போய்ட்டு உடச்சிருக்கலாம்டா நான் போய்ட்டு அவனுக்கு போய்ட்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்டா ஐயோ கடவுளே ஐயோ சாமி அப்படி பார்த்தா நம்ம டீம் போய்ட்டு அவ்வளோ இல்லை என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கீங்கடா என்ன டிசைன்டா முதல்ல இது இதெல்லாம் அவன் இங்கே பேர் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உடைக்க வேணாம் அவன் ஒரு பிளாக் இங்கே பேர் மேலே இருக்க ஒரு பிளாக் வச்சு அவன் ஈஸியாக உள்ளே வந்துடுவான்டா நீ இவ்வளோ பெருசு போட்டு வச்சுருக்க டே எனக்கு இன்னும் ஒரு 3-6 எமரல்டு வேணும்டா நம்ம எப்படியாவது எமரல்டு ஆர்மர் வாங்கிட்டு அடுத்து நம்ம தொட முடியாது கைஸ் ஆனால் அந்த ஆமாடா அந்த ஆரஞ்சு டீம் ஒன்று பண்ணாண்டா ஒருத்தன் சூறாவளி அவ்வளோதான் ஃபுல் லேக் கைஸ் எனக்கு சூறாவளியுமே போட்டு விட்டான் செம்ம லேக் ஆயிடுச்சு உனக்கு சும்மாவே உனக்குலாம் லேக் அடிக்கும் எனக்கு நினச்சி போயிரு ஃபுல் லேகு என்ன நடக்குதுன்னே புரியல என் தம்பிக்கு சும்மாவே லேக் அடிக்கும் கைஸ் ஃபோனில் டே பார்க்க அல்ட்ரா எடுப்பு அவ்வளோதான் அவனுக்கு மட்டும் தான் இருக்கானுங்க நம்ம டீமில் இன்னொருத்தன் வெளியே போயிட்டானா ஐயோ டே அவனுங்க பெட்டை எப்படியா போய்ட்டு மட்டும் தூக்கிட்டு வந்துடுறேன் அவனுக்கு பெட்டை தூக்கிட்டேன்னா நான் நீ நம்ம 3 பேர் போய் ரஷ் பண்ணி முடிச்சு விட்டுறலாம்டா அவனுங்கள டே நானே அதால வச்சுருக்கேன் டே வராங்கடா எங்கடா 5 எம்எல்டா டே சூறாவளி கிளிச்சு ஐயோம்மா டே ஆள் விட்றா டே மறுபடியும் கூப்பிட்டு வரேன் டே சூறாவளி மட்டும் ஆமாடா நீ என்ன நினச்ச டே எங்கடா வா ஓடி வா கைஸ் ஓட வேண்டியதான் கைஸ் டே எப்படியா பார்த்து ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கடா டே சுற்றி அடிக்கிறானுங்கடா எங்கடா 6 எம்எல் இருக்கா வாய் கொளருது கைஸ் அப்போ அடி தப்பிச்சிட்டேன் அவன் இன்னும் துரத்தி தான் இருக்கான் ஓடு எப்படியா இப்போ செஸ்ட்டில் மட்டும் வச்சிடணும் தெரியாமல் தப்பான இடத்துக்கு அவனை கூப்பிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வச்சிட்டாடா அடி இன்னி வாடா டே ஐயோ என்ன லேக் இது உள்ள எப்பா டே கைஸ் கிளிச் அடிக்குது கைஸ் சாவே அடிச்சிட்டோண்டா எப்பா சாமி அவன் ஓட்டா டே யாரா இவன் இப்படி கிளிச் பண்ணி விட்டு போகிறான் வந்துட்டான்டா மறுபடியும் வரான்டா டே பாப்பா ஐயோ கைஸ் அவனுக்குலாம் கிளிச் ஆகாதாரா இப்படி கிளிச் பண்ணுறான் அது கிளிச் மட்டும் ஆனால் பரவாயில்ல ஹெல்த்துலாம் குறையுது டே எப்படியா கொல்லுண்டா கொண்டியா பாடி வெயிட் பண்ணி அவனை மைண்ட் பண்ணுறேன் பேர் கைஸ் தலையோட காலோட உடம்போட எல்லாத்தையும் கடை இப்போ 300 இது கிடைக்குதா நைஸ் ஓகே இப்போ நான் போய்ட்டு அவனுக்கு பெட்டை உடைக்க போகிறேன் பிக்காக்ஸ்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு அம்பு ஒரு 2-3 வாங்கிட்டு ஃபயர் பால் ஒரு 2 வாங்கிட்டு நான் போய்ட்டு அவங்கள உடைக்க போகிறேன்டா அவனுங்க பெட்டை சரியா எனக்கு கூட கம்பெனிக்கு எவனா ஒருத்தன் வா கம்பெனிக்கு வேணும்டா கம்பெனிக்கு யாருமே இல்லாமல் நான் மட்டும் தனியாக போய் அவனுங்க எம்எல் டிபி வச்சுருக்காங்கடா டே வந்துட்டானடா இவனா போச்சுடா முடிக்கிறான்டா பெட்டை அம்மா எத்தனை டிஎன்டி எல்லாமே உனக்கு செத்துறானா ஓகே நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் மறுபடியும் பெட்டை கேஸ் நம்ம ஜெயிச்சே ஆகணும் பா ஐயோ பெட்டு உடஞ்சி போதும் பொறுத்து இருந்தால் வச்சுக்கோ இல்லை சாவுங்கடா யார் அடிக்கிறோன்னே தெரியல பிடிச்சி நம்ம டீம்மேட்டே அடிக்கிறோம் போல விட்டா நம்ம செத்தோண்டா அவனுக்கு ஃபுல் ரஷ்ரா அம்மா கைஸ் லேக் அடிக்குது செத்தே விடல்
கைஸ் யார் கைஸ் உங்கள் ஹேக்கரா என்னடா நீங்கள் டேய் எல்லாம் இந்த லேக் அடிக்கிற அபிலிட்டி எல்லாரும் வச்சுருக்கானுங்க கைஸ். அவ்வளோ விடுங்க. இந்த பயங்கர அல்ட்ராவாக லேக் அடிக்கும்ல அந்த சூறாவளி அந்த ட்ராகனு அப்புறம் அவனுங்க வச்சுருக்க எல்லாமே அந்த பயங்கரமாக லேக் அடிக்கிறது. அவனுங்க எல்லாம் பேசி தான் வச்சுட்டு வந்துருக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். டே எல்லாம் லேக் அடிக்கிறது வச்சுட்டு வாங்க நம்ம போகலாம். அவனுங்க வச்சுட்டு அவனுங்க போய்ட்டு லேக் அடிக்கலாம் கைஸ். லேக் அடித்தா நம்மளால் அடுத்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகும்னா கூட பதிலாக டேமேஜ் ஆகுது. ஸோ நம்ம இன்றைக்கு கூட முடிக்க முடியல. ஸோ அந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் a big bye to all of you guys. Bye.